பெரிய வேலைகளை செய்யும் போதும் சரி, அல்லது பெரிய கனவுகளை நீங்கள் சாத்தியமாக்க உழைக்கும் போதும் சரி, அதை ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அவசியம்? ஒய் சீக்ரசி இஸ் இம்பார்ட்டன்ட் வென் ஒர்க்கிங் ஆன் பிக் கோல்ஸ். அதாவது நீங்கள் சில பேர் பார்க்கலாம், அவங்க செய்கிறத வந்து தம்பட்டம் அடிச்சுட்டே சுற்றுவாங்க. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் நீங்கள் பார்க்கலாம், எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்க்கலாம். நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இதை செஞ்சுட்ருக்கேன், அதை செஞ்சுட்ருக்கேன், இங்கே பாருங்கள் நான் இதை பண்ணுறேன், இங்கே போனேன், இங்கே வந்தேன், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் இல்லைன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை, பெரிய விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதை ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது திருவள்ளுவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வெல்கம் டு பிஸ்னஸ் லெசன்ஸ் ஃப்ரம் திருக்குறள் பை brandpuli.com. முதல்ல இந்த திருக்குறளை பார்ப்போம். குறள் 663. கடைக்கொட்க செய்தக்கதாண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். அதாவது ஒரு விஷயத்தை, பெரிய விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பிளான் ஆகட்டும், அல்லது உங்களுடைய கனவு திட்டமாகட்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய கோல் ஆகட்டும், அதை நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து கடைசியில் தான் எல்லாருக்கும் தெரியணும். அதாவது நீங்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு தான் தெரியணும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா அதில் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அது வந்து நன்மையே பயக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த OpenAI வந்து ChatGPT லான்ச் பண்ணாங்க. அதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஒரு பெரிய விஸ்வரூப வேலையை அவங்க செஞ்சுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தாக்கா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும். இது ஒரு கார்ப்பரேட் உதாரணம். நீங்கள் உங்களை சுற்றி நிறைய பேரை பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். IAS ஆஃபீஸர் ஆனவங்க, பெரிய பிஸ்னஸ்மேன் ஆனவங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை பண்ணவங்க, இவங்க எல்லாருமே அவங்கள அதுக்காக ரொம்ப வருஷமாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப வருஷமாக உழைச்சிருக்காங்க. ஆனால் அது பல பேருக்கு தெரியாமலே அதை அவங்க ஒரு தவம் மாதிரி தனிமையில் அதை அவங்க பண்ணி அதை சாதிச்சுருந்துருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற நிறைய பேர் நம்ம செய்கிற வேலைகளை நம்ம வெளியில் சொன்னால் அந்த அங்கீகாரத்தை கொண்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ஆசைப்படுறதை எல்லாத்தையும் அடையிறதுக்கும் திருவள்ளுவர் ஒரு வழி சொல்லியிருக்காரு. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து முடிஞ்ச பிறகு, முற்றிய பிறகு, நிறைவேறிய பிறகு தான் அதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும், தெரியப்படுத்தணும், இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அற்புதமான இன்சைட்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு தன்மை வேணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அது என்ன தன்மைன்றதை பார்ப்போம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.